என்னாலே கல்லு தான் கிடைக்கும்ன்றது கிடையாது. பனைமரத்து கீழே கருப்பட்டின்னு ஒரு நல்ல விஷயமும் கிடைக்குது. ஸோ கருப்பட்டி எப்படி கிடைக்குதுன்னா, பதநீர் அதுல வர பதநீரை சேகரிச்சு வச்சு அதை நல்லா காய்ச்சி அது கொட்டாங்குச்சியில ஊத்தி ஆற வச்சு நம்மளுக்கு அந்த ஷேப்ல பனவெல்லம்னு கொடுக்குறாங்க. இது வந்து ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத ஒரு விஷயம், ஆர்கானிக் ஃபுட். ஸோ இதோட யூசஸ் பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பனவெல்லம் சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல் ஆகுமா இல்லையா, எஸ் ஆர் நோ, இந்த கொஸ்டினுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அயன் நிறைய இருக்கிறதுனால அனீமியா கரெக்ஷன் பண்ணலாம், கால்சியம் இருக்கிறதுனால போன் ஹெல்த் யூஸ் ஆகுது, மெக்னீஷியம் இருக்கிறதுனால நரம்பு மண்டலத்துக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு, பொட்டாசியம் இருக்கனால ஹார்ட்டோட ஹெல்த்துக்கும் ப்ளஸ் நம்மளோட மசில் வீக்னஸ், மசில் கிராம்ஸ் இந்த மாதிரி வர விஷயங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஸ்கின் நரிஷ்மெண்ட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் வராமல் தடுக்குது. ஒரு டீடாக்சிஃபையராக யூஸ் ஆகுது. அதாச்சும் நம்மளோட கழிவுகளை வெளியில தள்ளுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இது யூஸ் ஆகுது. இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம செரிமானத்துக்கான விஷயங்கள் பூராவும் அதில் இருக்குது. நம்மளோட எனர்ஜி பூஸ்டராக இருக்குது. மெயினாக ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப எடுத்துக்க வேண்டிய ஒரு ஃபுட்டாக இருக்குங்க. ஸோ இது எல்லாத்தையும் கவர் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் ரிடக்ஷனுக்கு இது முக்கியமான விஷயமாவும் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன ரெசிபிஸ் நம்ம பண்ணலாம், மெயினாக நம்ம பசங்களுக்கு நாம் என்ன ரெசிபி கருப்பட்டி வச்சு சொல்லி கொடுக்கலாம்னா, எடுத்த உடனே சொல்றது மில்க் தாங்க. ஸோ கருப்பட்டி பால் ஆரம்பத்துலேருந்தே சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்றதுக்கு பழகி விடுங்க. அதுவே போதுமான விஷயம். எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அது கவர் ஆகுது. பெரியவங்களா இருந்தால் நம்ம டீ காஃபி பழக்கம் இருந்தால் அதுலேயும் கருப்பட்டி யூஸ் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்ப பார்த்துக்கலாம். இதுல இன்னும் நிறைய ரெசிபிஸ் இருக்கு. அது நீங்க நெட்ல பாத்தீங்கன்னாலே எல்லா ரெசிபியும் வரும். இதை கண்டிப்பா வந்து உங்க ஹெல்த்ல ஒரு விஷயமா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வேணும்னா எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்க பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.